என்னை பொறுத்த மட்டில் நான் ஹக்கான மூமினாக வாழ்கிறேன், வாழ்ந்தேன். 30 ஆண்டு காலம் எவனுக்கும் தலை வணங்காமல், இறைவனை அன்று எவனுக்கும் தலை வணங்காமல் நான் என் லட்சிய பயணத்தை தொடர்ந்து செய்வேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் வாழ்வேன். நான் சாகும் வரை பணிய மாட்டேன். என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. என் ரிசக் என்பது இறைவனிடம் என்று இருக்கிறது. எனக்கு நிர்ணயிக்கப்பட்ட தேதி வரும் வரை என்னை எவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு என்று ஒரு தேதியை நிர்ணயித்தால் அந்த தேதி நேரம் யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது. அழைப்பவன் அழைத்து செல்வான். நான் விதைத்ததை விதைத்து விட்டு வெற்றியாளனாகவே அல்லாவிடம் செல்வேன். நிச்சயம் நாளை எனக்கு ஒரு மறுமையில் எனக்கு ஒரு சிறப்பான இடம் உண்டு. அதில் சந்தேகமில்லை. தெளிவாக இருக்கிறேன், வெறியாக இருக்கிறேன், அதன் மீது காதலாக இருக்கிறேன். அந்த முகமத்திலே காலத்தை கழிக்க அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு இம்மையை மறுமையை நான் அடக வைத்து விட்டேன். அதனால் இம்மையில் நான் ஒன்று வைக்காமல் செல்வேன். மறுமைக்கான சான்றுகள் எனக்கு நிறைய உண்டு. அந்த மறுமைக்கான பொட்டிகளை நான் சுமக்க முடியாமல் தூக்கி சென்ற இறைவன் சன்னிதானத்திலே போட மிக மிக ஆவலாக இருக்கிறேன். அன்றைய தினம் வரும்பொழுது இதே போல ஒரு மைதானத்தில் தான் நாமெல்லாம் ஒரு நீதியின் நாளிலே நிலைநிறுத்தப்படுவோம். கேள்வி கணக்குகளுக்காக குவிக்கப்பட்டிருப்போம். அந்த நாளிலே என் கணக்கிலே என்னுடைய லட்சிய பயணங்கள், என்னுடைய பாதையின் செயல்கள், என்னுடைய உண்மையான வாழ்க்கைகள் அதிகமாகவும் உங்களுடைய கைச்சேர்முற்றதாக நின்று சொல்கிறேன். நீங்கள் என்னை ஏமாற்றலாம் அல்லது ஏதோ காதல் விழுந்ததை கேட்டுட்டு சிந்தையில போட்டுட்டு போகலாம். ஆனால் செயல்படுத்தக்கூடிய முஸ்லிம்களாக நீங்கள் மாறாத வரை நிச்சயம் உங்களுக்கு மறுமை கிடையாது சகோதரர்களே. எல்லாரையும் ஏமாற்றி விடுகிறீர்கள்.